ஐஸ்வர்யமாய் அல்லது ஆசீர்வாதமாய் வாழ்ந்தாலும் நாம் கர்த்தரோடு வாழாவிட்டால் எல்லாமே வீணாய் போய்விடும். பிரதானம் கர்த்தர் தான் இல்லையா? இதுவே கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்ம எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்றுதான் அவர் எதிர்பார்க்கிறது. ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு நம்ம அவரை ஆராதிக்கும் போது, அவரை சேவிக்கும் போது, ஒரு நாள் அல்ல, ஒரு மணி நேரம் அல்ல, வாழ்நாள் முழுவதும் நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை ஆராதிக்கும் போது நம்மை அவர் சூழ்ந்து சூழ்ந்து காக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம எப்படி காக்கிறார்? சூழ்ந்து சூழ்ந்து காக்கிறார். ஆண்டவர் நம்ம கேட்டது போல நோவாவோடு உடன்படிக்கை பண்ணினார். எத்தனை பேரோடு? ஒரே மனுஷனோடு உடன்படிக்கை பண்ணினார். அந்த உடன்படிக்கை இன்றைக்கும் வரைக்கும் அது மனுஷனுக்கு கண்களுக்கு தெரிகிறது இல்லையா? மனுஷனுடைய கண்களுக்கு அது தெரிகிறது. இன்றைக்கு உங்களோடும் எங்களோடும் என்னோடும் நம்மோடும் அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த உடன்படிக்கை எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள்? அந்த உடன்படிக்கை எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீர்கள்? அந்த உடன்படிக்கை தான் நம்மை காக்கிறது பிரியமானவர்களே. அந்த உடன்படிக்கைக்குள்ள நம்ம வரல அப்படின்னா நமக்கு பாதுகாப்பே கிடையாது. அவர் சீசர்களுக்கு அர்த்தம் சொன்னார், இது என்னுடைய இரத்தத்தினால் உண்டாகிய புது உடன்படிக்கை என்று சொன்னார். எனவே அந்த புது உடன்படிக்கைக்குள்ளாய் நாம் வந்திருக்கும் போது நாம் பயமில்லாமல் இந்த பூமியில் வாழலாம். ஹல்லேலூயா! தைரியமாய் வாழலாம், பாதுகாப்பாய் வாழலாம். அத்தனைக்கும் அவர் கேரண்டியா இருக்கிறார். இந்த உலகத்துல கேரண்டி, அவரை மாதிரி கேரண்டி தரக்கூடியது யாருமே இல்லை. எனவே இதை நாம் ஒவ்வொரு நாளும் ருசிக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் நாம் அனுபவிக்க வேண்டும். இந்த வேளையில் கர்த்தர் என்னுடைய மகளுக்கு திருமணம் முடிந்து இன்னும் 3 ஆண்டுகள் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஆனாலும் 2 பேரனை கொடுத்தாரு, 2 பேர பிள்ளைகளை கொடுத்தாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகளை தெய்வ பயத்தில் வளரணும், நல்ல ஊழியக்காரங்களாக அவங்க வளரணும். அதுதான் என்னுடைய வாஞ்சி. கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். அவன் மூத்தவன் பைபிளை தூக்கிட்டு பிரசங்கம் பண்ணுவான், என்கிட்ட மட்டும் வந்து பிரசங்கம் பண்ணுவான். என் ரூமில் வந்து என்கிட்ட இருந்து அவன் பிரசங்கம் பண்ணுவான். நான் நைட்டு 11 மணிக்கு அவன் பிரசங்கத்தை கேட்பேன். அப்படி அவன் என்னை வந்து பாடுன்னு சொல்லி காப்பார், உன்னை காப்பார் என்ற பாடலை நீ பாடணுமா. எனவே அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா உற்சாகமா. அவனுக்கு எப்படி அந்த பாட்டு புரிஞ்சுன்னு தெரியல. என் பேர் சந்திரசேகர் வந்தார். அவரை வீட்டுகளை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு கைதட்டி பாடுங்க அப்படிமா. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி. எனவே இப்படிப்பட்ட தெய்வ பக்தி உள்ள, தெய்வ பயம் உள்ள சந்ததி வருங்காலத்தில் என்ன செய்யணும்? எழும்பணும். அதுக்கு நம்ம ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்காமல் அது என்ன செய்யாது? தன்னால் நடக்காது. எனவே அதற்காகத்தான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியாகவும், எல்லாருமே இப்படிப்பட்ட ஒரு சந்ததியை எழுப்பதற்கு உங்களுக்கும் அது உற்சாகமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக தான் அந்த கூட்டத்தை நாங்கள் ஏற்பாடு பண்ணோம். வந்திருக்கிறவங்க யாவரையும் மீண்டுமாய் நான் நன்றி செலுத்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் கர்த்தரை பாடும்படி, மகிமைப்படுத்தும்படி, ஆராதிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அதற்கு சகோதர சகோதரிகள் நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். நல்லா அருமையாக கீழ்படுத்தப்பட்ட சகோதரனுக்கும் பாடல் பாடின சகோதரர்களுக்கும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது பிரதானமாய் நம்முடைய மத்தியில் விகேபிலிருந்து சகோதரர் ஃபெலிக்ஸ் அவங்க வந்திருக்கிறாங்க. ஜெசிமேரி அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்கள நான் பல முறை நான் கண்டிருக்கிறேன். அவங்க இயேசுவுக்கு ஊழியம் செய்ய வேண்டும், இயேசுவை நேசிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீராத வாஞ்சை கொண்ட ஒரு தாய் என்று சொல்லுவேன். அவங்களுக்கு இருக்கிறதெல்லாம் ஒரு சகோதரனுடைய உள்ளம் கிடையாது. எப்படிப்பட்ட உள்ளத்தை நான் பார்த்துருக்கேன்னா, ஒரு தாயை போன்ற உள்ளத்தை நான் பார்த்துருக்கிறேன். அவங்க ஆண்டவர் மீது அப்படிப்பட்ட ஒரு அன்புடைய ஒரு நல்ல தாய் போன்ற. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோமருக்கு நிருபம்
16ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எனக்கும் தாய் அப்படின்னு சொல்லுவார் பவுல். அப்படிப்பட்ட தாயுள்ளம் கொண்ட ஒரு சகோதரியை நான் பார்த்து, அவங்க ஒவ்வொரு நாளும் காலையில் 5 மணிக்கு 4 நிமிஷம் 3 நிமிஷத்தில் அவனுடைய வார்த்தையை அநேகருக்கு ஷேர் பண்ணுவாங்க. அது மிகுந்த ஆசீர்வாதமாக பயனுள்ளதாக இருக்குது. எனவே அவர்கள் ஒவ்வொரு நாளும் தேவனோடு நடக்கிறவர்கள் என்பதை நான் கண்டிருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். அவருடைய ஜெபமும் அவருடைய வேத தியானமும் அவருடைய குடும்பமும் அவருடைய குடும்பத்தை அவர்கள் நடத்தி வந்த விதமும் நான் கண்டிருக்கிறேன். அது அநேகருக்கு மாதிரியாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். எனவே இந்த நாளில் அவங்க வந்து நம்ம எல்லாருக்கும் கர்த்தருடைய வார்த்தையை ஷேர் பண்ணுவாங்க. நாம் கவனமாக கேட்போம். அது நம்ம எல்லாருக்கும் ஒரு சேலஞ்சாக இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். என்னை அவர் முன்னாடி வந்து அவருடைய வார்த்தையை ஷேர் பண்ணும்படி அன்போடு அழைக்கிறேன். அவர்கள் கடந்தட்டி நாம் வளர்ப்போம். தேங்க்யூ. அனைவரும் தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிஷம் தேவாதி தேவனை நோக்கி பார்ப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. நீங்க இந்த வேளையில ஆசீர்வதிக்க எங்களை தெரிந்தெடுத்து கூடி அன்றைமை துதிக்க மெய் ஸ்தோத்தரிக்க நீங்க கிருபை செய்த தயவுக்காக நன்றி ராஜா. நாங்கள் எம்மாத்திரம் அப்பா, நாங்கள் ஒன்றும் உதவாதவர்கள் தகப்பனே. எங்க படிப்பு எம்மாத்திரம், எங்க பதவி எம்மாத்திரம், எங்கள் பொருள் எம்மாத்திரம் அப்பா. நாங்கள் ஒன்றுமே இல்லை தகப்பனே. இந்த சமூகத்துல எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து கர்த்தாவே எங்களை வெறுமையாக்கி இந்த சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உடைய வார்த்தை மட்டுமே எங்களை பலப்படுத்தட்டும், எங்களை ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம இந்த வேளையில எல்லாரும் நம்ம கூடி வந்திருக்கோம். எதுக்காக நம்ம தேவன் எல்லாரையும் நம்மை கூட்டி வைத்திருக்கிறார்? நம்மை எதற்காக கூட்டி வைத்திருக்கிறார்? நம்மை ஆசீர்வதிப்பதற்கு. நம் தேவனுக்கு ரொம்ப பிரியமானது நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறது தான் அவருக்கு பிரியமானது. அப்போ யாரெல்லாம் நம்முடைய தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது, இப்போ எல்லாம் சொன்னாங்க நோவாவோடு உடன்படிக்கை பண்ணினது. அவர் எவ்வாறு நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று பார்க்கும்போது, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை எனக்கு கொஞ்சம் வாசிப்போம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வசனமே நம்மளை பரிசுத்தமாக்கும், பரிசுத்தமாக்குற வசனமே சத்தியம். ஆமா, அந்த வசனத்தை கொஞ்சம் நம்ம வாசித்தோம்னா கர்த்தர் எப்படி நம்மை ஆசீர்வதிக்கிறார், எப்படி வேதத்திலே ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளலாம். பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். முதலாவது ஆதாமையும் ஏவாளையும் ஆசீர்வதித்து அனுப்பினார். இரண்டாவதாக ஆதியாகமம் 9:1 ஆதியாகமம் 9:1 பின்பு தேவன் நோவாவையும் அவர் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்றார். மூன்றாவதாக ஆபிரகாமை 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போய் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம். அடுத்தால ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 26, 12, 24. நான் இந்த நாள்ல எல்லாரும் பைபிளை திறக்கதில்லை வருத்தப்பட்டுறாதீங்க. நம்ம வசனத்தை வாசிக்கணும். வாசிக்கிறதுக்காக தான் நம்ம வந்திருக்கிறோம். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தார். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். 24
அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவருக்கு தரிசனமாகி நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். யாரை ஆசீர்வதிச்சிருக்கிறார்? ஈசாக்கை ஆசீர்வதித்தார். அடுத்தபடியாக யாக்கோபை எப்படி ஆசீர்வதிச்சிருக்காருன்னு பாருங்க. ஆதியாகமம் 30:29. அதற்கு அவர் நான் உன்னை சேவித்த விதமும் உம்முடைய மந்தை என்னிடத்தில் இருந்த விதமும் அறிந்திருக்கிறேன். நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம். நான் வந்த பின் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகிற்று நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது என்றார். 32:29. அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டார். உமது நாமத்தை அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர் நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி என் நாமத்தை நீ கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவரை ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, யாக்கோபு எவ்வாறு ஆசீர்வதித்தார் பாருங்க. அடுத்தபடியா சிறு பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். மார்க் 10:16. அவர்களை அணைத்து கொண்டு சிறு பிள்ளையை அவர் என்ன செஞ்சாரு? அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். அப்ப சிறு பிள்ளைகளை அணைத்து கொண்டு அவர்கள் தலை மேல கையை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். லூக்கா 24:50 சீஷர்களை ஆசீர்வதித்தார். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். இப்படி எல்லாரையும் ஆசீர்வதிப்பதே நம் தேவாதி தேவனுடைய பிரியம். அவருக்கு ஒரு அல்லேலியா சொல்லுவோமா? அல்லேலியா. அப்படி ஆசீர்வதிக்கிற தேவன் இந்த நாளிலே இந்த கூட்டத்துல புதிதாக பிறந்திருக்கிற பிள்ளையோடு கூட 2 பிள்ளைகளை வைத்திருக்கிற இந்த பிள்ளைகளை ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தால் ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தால் ஆசீர்வதித்து அவங்க எப்படி விரும்புறாங்களோ பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் வம்சங்களுக்கும் அவங்க ஆசீர்வாதமா இருக்கும்படிக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசிக்கிறவர் எல்லாரும் ஒரு அல்லேலியா சொல்லுவோமா? அல்லேலியா. கடைசியாக என்னாகமம் 24:1 என்ன சொல்றார்? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இந்த நாள்ல நம்ம வந்திருக்கிற எல்லாரையும் பிள்ளையும் நம்ம ஆசீர்வதிக்கிறோம். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம என்ன செஞ்சிரோம்? தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்மை பெற்றுக்கொள்கிறோம். அப்பேற்பட்ட தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்ம சுதந்திரிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய சமூகத்துல நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது ரோமர் 4:13-16 விசுவாசம்தான். அன்றியும் உலகத்தை சுதந்திரிப்பான் என்ற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவர் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. அப்போ இப்போ இவ்வளவு நேரம் நம்ம சொன்ன ஆசீர்வாதம், ஆபிரகாமின் உள்ள ஆசீர்வாதம் எல்லாம் எதனால கிடைத்தது? விசுவாசத்தினால கிடைத்தது. அப்ப நம்ம எல்லாரும் இங்க கூடி வந்திருக்கிறது யார் மேல உள்ள விசுவாசத்தினால? அப்பா மேல உள்ள விசுவாசம். நம்ம அப்பா என்ன நினைச்சிருக்கிறாரு? நம்மை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். நம்ம ஒரு நாளும் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல, நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல, நம்மை கலங்கடிக்கிற தேவன் அல்ல. நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவார். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய விசுவாசம் என்ன செய்ய வேண்டும்? பலப்பட வேண்டும். அதுதான் எபிரேயர் 11:1 என்ன சொல்லுகிறது? விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்கிறது. அப்போ அந்த விசுவாசத்தை நம்ம காத்துக்கொள்ளும் போது விசுவாசம் எதனால் உண்டாகிறது? கேள்வியினால் உண்டாகிறது. கேள்வியானது வசனத்தினால உண்டாகிறது, வார்த்தையினால உண்டாகிறது. அப்ப நம்ம வார்த்தைகள் நம்ம என்ன செய்யணும்? தியானிக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய விசுவாசம் நம்ம இந்த உலகத்தின் பாடுகள்ல நமக்கு பாடுகள் இல்லாம கிடையாது. யோவான் 10:10 என்ன சொல்லியிருக்கு? திருடன்
திருடவும் கொல்லவும் நம்மளை அழிக்கவே வருகிறார். நம்ம ஆண்டவர் என்ன செய்கிறார்? நமக்கு ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறார், நம்மை தேற்றும்படி வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணும்? தியானிக்கணும். அப்போ வார்த்தையும் ஜெபமும் 2 கண்களை போன்றது. அதாவது இந்த கண்ணு என்ன செய்யணும்? 2 தேண்டாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஒரு கண்ணுல லேசா ஏதாவது ஒரு கோடு வந்துச்சு, ஏதாவது வந்துருச்சுன்னு சொன்னா நம்ம நல்லா பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்போ நம்ம செபிக்கவும் செய்யணும், நம்ம வேதத்தை வாசிக்கவும் செய்யணும். பிரியமானவர்களே, நம்ம வேதம் வாசிப்பதுல நம்ம எல்லாரும் பரம்பரை கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். ஒரு சிலர் இப்போது கிறிஸ்தவர்களாக வந்திருக்கிறான். ஆனா நம்ம கிறிஸ்தவர்கள் ஆன உடனே கர்த்தர் எல்லாம் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். நம்ம ஆசீர்வதிக்கும் போது எப்படி இந்த விதைகள் என்ன பண்றது? நம்ம அது என்ன சொல்றது, நம்ம ஆசீர்வாதத்தினால ஐஸ்வர்யத்தினால என்ன செஞ்சிருது? நெருக்கப்பட்டு நம்ம விதைகள் பலன் இல்லாம போயிடுது. பிரியமானவர்களே, நம்ம வேதத்தை வாசிக்கணும், வேதத்தின்படி நடக்கணும். அவருடைய உபதேசத்தை நம்ம கை கொள்ளும் போது அவர் மேல உள்ள விசுவாசம் என்ன செய்யும்? ஒவ்வொரு நாளும் பெருகும். யாருக்கு பாடில்லை? யாருக்காவது பாடில்லை, யாருக்காவது கவலை இல்லைன்னு சொல்றவங்க கையை வைத்துங்களேன் பார்ப்போம். கிடையாது. நான் இந்த வார்த்தையை நான் பிரின்சிபலா இருக்கிறேன் நர்சிங் ஸ்கூல்ல. அப்போ அந்த பிள்ளைங்கெல்லாம் மேரேஜ் ஆனவங்க தான் படிப்பாங்க கொஞ்சம். அப்போ அந்த பிள்ளைங்கெல்லாம் ஒரு மாதிரி இருப்பாங்க. அப்போ சொல்லுவேன், உனக்கு ஒரு ரூம் தரேன், அந்த ரூம்ல போய் யாரெல்லாம் கவலையில இருக்கோ அம்பிட்டு பேரும் போ, இல்லாதவன் இங்க உட்காந்துக்கோன்னு சொன்னா அம்பிட்டு பேரும் போவான். ஏன்னா எல்லாருக்கும் கவலைகள் உண்டு, பாடுகள் உண்டு, துக்கங்கள் உண்டு. ஆனா அதுல இருந்து நம்ம விசுவாசத்தோட ரட்சிப்பு நமக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பை நம்ம காத்து கொள்ளணும்னு சொன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் வேத தியானம் செய்யணும். வேதத்தை நமக்கு எவ்வளவு நேரம் நம்ம தியானிக்கிறோம்? 24 மணி நேரம் இருக்குது. நம்ம தசமபாகம் நம்முடைய முதற் பலன்ல கொண்டு தசமபாகம் கொடுக்குறோம். சம்பளம் வாங்கின உடனே தசமபாகம் கொடுக்குறோம். நம்ம நேரங்களில் தசமபாகம் கொடுக்குறோமா? அதிகாலையில தேவனை தேடும் போது என்ன செய்யும்? கிருபை பெருகும். அந்த நாள்ல அதிகாலையில அவரை தேடிட்டு அவர் முகத்தை முதல்ல பார்த்துட்டு அடுத்த வேலையை செய்யும் போது நம்முடைய எல்லா காரியங்களும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்வார். அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களும் ஆமேன் என்று நம்ம மேல தங்கும். அப்போ நம்ம வாசிச்சாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, ஆனா கவலை வருகிறதே, போராட்டம் வருகிறதே, துக்கங்கள் வருது, அதை குறித்து கவலைப்படாதீங்க. அவை எல்லாவற்றையும் மேலோங்கி போவதற்கு கர்த்தர் நமக்கு பலன் தருவார். பலன் கொடுக்கிற தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். எப்படி என்னுடைய பலவீனத்துல என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்குகிறது என்று பவுலடியார் சொன்னது போல, என்ன பலவீனம் வந்தாலும், இருதயத்துல ஒரு பலவீனம் வந்தாலும், உடல்ல ஒரு பலவீனம் வந்தாலும், ஏசப்பா உங்களுடைய பலன் எங்களை தாங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருந்தோம்னு வைங்களேன், ஒன்றுமே கிடையாது. அதனால பிரியமானவர்களை, விசுவாசத்தோட நம்ம என்ன செஞ்சு கொள்ளணும்? காத்துக்கொள்ளணும். கலாத்தியர் 3:15 சகோதரரே, மனுஷர் முறைமையின்படி சொல்லுகிறேன், மனுஷர்களுக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை ஒருவனும் தள்ளுகிறதில்லை, அதனோடு ஒன்றையும் கூட்டுகிறதில்லை. 16 ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகருக்கு சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்றே சொல்லப்பட்டது. அந்த உன் சந்ததி யாரு? கிறிஸ்துவே. பிரியமானவர்களே, ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிகளுக்கும் என்று சொல்லாமல் உன் சந்ததிக்கே அந்த ஆசீர்வாதம் தங்கு என்று சொல்லப்பட்டது. அந்த சந்ததி கிறிஸ்துவே. அப்ப 29வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததி எனப்படுவீர்கள், வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அது நேற்று அவங்க ஐயா சொன்னாங்க, நம்ம கேப்ரியல் ஐயா வீட்டுக்கு நம்ம பிரசங்க இதுக்கு போகணும், நீங்க வசனத்தை எடுங்கன்னு சொன்னோன்னே டக்குன்னு எனக்கு, அதாவது நிறைய நேரங்கள்ல டெய்லி நான் 2 நிமிட வார்த்தைகளை கொடுக்கும்போது நான் காலையில இன்னைக்கு போட்டு முடிச்சிருவேன். அப்புறம் நாளைக்கு காலையில நான் வசனம் சொல்றதுக்காக அப்படி அந்த நாள் முழுவதும் அசை போட்டு கொண்டே இருப்பேன். ஏசப்பா நாளை காலையில என்ன வார்த்தைன்னா தகார்னு ஒரு வார்த்தை வரும். அதை வச்சுதான் அப்புறமா நம்ம பைபிள்ல தேடும் போது அழகா நம்ம தேவன் நம்மளை நடத்துவார். அப்படி யோசிச்ச உடனே முதல் வார்த்தையே ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள். ஆமென். அந்த ஆசீர்வாதத்தை எடுக்கணும். அப்புறம் எடுத்த பிறகு இதுக்குள்ள நான் எப்படி அந்த 7 வார்த்தைகள் மட்டும்தானே இருக்கு. 7 ஆசீர்வாதங்கள் எதெல்லாம்? பிரியமானவர்களே,
சொல்லலாமா? ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் 7 என்னலாம்? உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ சபிக்கிறவர்களை சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வாதமாய் இருக்கும். அப்ப அந்த 7 ஆசீர்வாதங்கள் நம்ம எல்லாருக்கும் உண்டு. குட்டி பிள்ளைக்கு உண்டு, பெரியாளுக்கு உண்டு, அம்மாவுக்கு உண்டு, அப்பாவுக்கு உண்டு, எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதம் உண்டு. ஏன் நமக்கு உண்டு? கிறிஸ்துவை உடையவர்களாய் இருக்கிறதுனால நமக்கு அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு உண்டு. பிரியமானவர்களே, கிறிஸ்துவை உடையவர்களாகிய நாம் எப்படி இருக்க வேண்டும்? 1 கொரிந்தியர் 6:19-20. 1 கொரிந்தியர், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியின் ஆலயமாய் இருக்கிறது. நீங்கள் உங்களுடையவர் அல்ல என்றும் அறிகிறீர்கள். அப்போ கிறிஸ்துவை உடையவர்களாய் இருந்தால்தான் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப அந்த கிறிஸ்துவை உடையவர்களாய் இருக்கும்போது அவர் நம்முடைய சரீரமாகிய ஆலயத்துல அவர் இருக்கணும். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் அத்தனையிலும் தேவாதி தேவன் கிறிஸ்துவனுடைய ஆலயமாக இருக்க வேண்டும். ஆமா, நம்முடைய ஆவி சுத்தமாக இருக்க வேண்டும், ஆத்மா சுத்தமாக இருக்க வேண்டும், சரீரம் சுத்தமாக இருக்க வேண்டும். இந்த 3 சுத்தமாக இருந்தால்தான் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமா, இடையில என்ன பிரேக் போட்டாலும் பரவாயில்ல, நம்ம வண்டி போயிட்டே இருக்கோம். ஏன்னா நம்மளோடு இருக்கிறவர் யார்? கிறிஸ்துவானவர். அவர் ஒரு நாள் நம்ம என்ன செய்ய மாட்டார், கீழே தள்ள மாட்டார். பிரியமானவர்களே, அவரை நம்ம கையில வச்சுக்கிடணும். 1 யோவான் 2:16 என்ன சொல்லியிருக்கு? மாம்சத்தின் இச்சைக்கும் கண்களின் இச்சைக்கும் ஜீவனத்துக்கும் பெருமைக்கு நாங்கள் விலக்கி காத்துக்கொள்ளுங்க. முதல்ல சரீரத்தை ஆலயமாக காத்துக்கொள்ளுங்க. நம்முடைய சரீரம் என்னது? தேவனுடைய ஆலயம். ஆலயம் சொல்லும்போது நம்முடைய சரீரத்துல ஆவி, ஆத்மா எல்லாமே அவருக்கு உரியதாக நம்ம என்ன செஞ்சிடும், ஒப்பு கொடுத்துருவோம். ஒவ்வொரு காலையும் அவரோடு பேசுங்க, அவர் நடத்துவார். அவருடைய சிந்தனையில இருங்க. அவர் உங்க காரியங்களை பார்த்துட்டா, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல, என் வழிகள் நினைவுகளும் பூமியிலிருந்து வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவு உயர்ந்திருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய வார்த்தைகளும் வாக்கு தத்தங்களும் எவ்வளவு பெரியது. நம்ம அப்பா எவ்வளவு சின்னவரா? நம்ம அப்பா எவ்வளவு பெரியவர், மகா உன்னதமானவர். அவருடைய கரத்துல நம்ம வைக்கப்பட்டு இருக்கிறோம். கிறிஸ்துவை உடையவர்களாகிய நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது நம்முடைய கண்களையும் மாம்ச இச்சைகளுக்கும் விலக்கி ஜீவனத்தின் பெருமைக்கு நம்மை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நம்ம ஒரு தடவை ஆசீர்வதிக்கப்பட்டுட்டோம்னா பெருமை பண்ணக்கூடாது. பிரியமானவர்களே, நம்ம பெருமையா எந்த வார்த்தையும் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. இது பெரிய காரியம். நான் நிறைய நேரங்கள சின்ன ஒரு பெருமை வந்துருச்சுன்னா நமக்கு ஒரு அடி விழுந்துடும். அதனால பிள்ளைகளை குறித்தோ, நம்முடைய பணத்தை குறித்தோ, நம்முடைய பதவியை குறித்தோ, நம்முடைய வீடு வாசல்களை குறித்தோ நீங்க சொல்லாதீங்க. இன்னைக்கு அதை வச்சுக்கோங்க. வன் கண்களுக்கும் பொறாமை கண்களுக்கும் நம்ம என்ன செய்யணும், விலகி வாழணும். அப்ப அப்படி நம்ம வாழணும்னு சொன்னா நம்ம வாயால எதையும் நம்ம என்ன சொல்லக்கூடாது. மற்றவங்க பார்த்து பாருங்க, இவர்களோடு இருக்கிறவர் கிறிஸ்து, அவர்களை கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார், இவரோடு இருக்கிறவர் இன்னார், அதனால இவங்க இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாங்க. முந்தையுள்ள காலங்கள் எல்லாம் நம்ம ஒரு பதவியில இருக்கும்போது என்ன செய்வாங்க, கிறிஸ்தவர்கள் இருந்தா அவங்க கிறிஸ்டின்பா, அவங்க நல்லா செய்வாங்கப்பா, அவங்க கையில பொறுப்பு கொடுத்துருங்கன்னு. இப்ப நம்மளை கண்டா என்ன செய்யறாங்க, பயப்படுறாங்க. சோ நம்முடைய சாட்சிகள் என்ன செய்யுது, மாறுது. அதனால பிரியமானவர்களே, நம்ம கண்களின் இச்சை வேண்டாம், மாம்சத்தின் இச்சைக்கும் ஜீவனத்தின் பெருமைக்கு நம்மளை என்ன செஞ்சிடும், விலக்கி பாதுகாத்து கொள்ளணும். அடுத்தபடியாக மத்தேயு 7:21-23 என்ன சொல்றது, பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களே நம்ம என்ன செய்யணும், தேடணும். பரலோகத்துக்கு இன்னைக்கு இயேசுவானவர் வந்தா என்ன செய்யணும், நம்ம எல்லாரும் என்ன செய்யணும், ஓடிடணும். அதுக்கு தயாராக இருக்கணும். பரலோக காரியங்களுக்கு ரகசிய வருகை வருதுன்னு சொன்னா ஒருவர் கூட என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்ப நம்மளுடைய வாஞ்சை எங்க இருக்கும், பரலோக தேவன் மேலேயே இருக்கும்போது, அவருடைய வார்த்தை மேலேயே இருக்கும்போது, அவரோடு கூட ஜெபத்துல இருக்கும்போது நம்ம கைவிடப்படுவோமா? விடமாட்டோம். யாருக்கெல்லாம் அந்த நம்பிக்கை இருக்கு, எல்லாருக்கும் நம்பிக்கை வேணும். கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சுட்டு போனோம், ரகசிய வருகையில அவர் எங்க வீட்டுக்காரர் சொல்லுவாரு, நீ ஜோமினிட்டே இருவோம், கைய காலையாவது பிடிச்சிட்டு நான் மேல வந்துருவேன் பாரு. அப்படிலாம் கைய காலெல்லாம் என்ன செய்ய முடியாது, பிடிச்சிட்டு வர முடியாது. கர்த்தர் நம்ம கூட இருந்தாதான், கிறிஸ்துவானவர் என் கூட இருந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும், மேல போக முடியும். வாசிடா தம்பி.
பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பையானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே 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 என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அடுத்த வார்த்தை, அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது ஒரு காலம் உங்களை அறியவில்லை. அக்கிரம செய்கைக்காரரே என்னை போன்று அகன்று போங்கள் என்று சொல்லி. பிரியமானவர்களே, நம்ம பாருங்க, இப்ப நான் பிரசங்கம் பண்ணதேன் கர்த்தருடைய வார்த்தைய, கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நான் சொல்றேன். ஆனால் இப்போ உடனே நான் இப்ப பரிசுத்தம்லாம் சொல்ல முடியாது. அதனால கடைசி வரைக்கும் நம்முடைய ஒண்ணு மரணம் வந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி ஏசப்பாவுடைய வருகை வந்தாலும் சரி, அது வரைக்கும் நம்ம படியில நின்று என்ன செஞ்சுக்கணும், காத்துக்கொள்ளணும். நான் சொல்லுவேன், அநேக நேரம்ல எனக்கும் பாடுகள் உபத்திரம் வரும்போது நான் எங்களோட ஐயாவோட ஷேர் பண்ணும்போது சொல்லுவாங்க, நீங்க மேல 100வது படி வரைக்கும் உங்களுடைய ரட்சிப்பை என்ன செஞ்சுக்கணும், காத்துக்கொள்ளணும். விசுவாசத்தை என்ன செஞ்சுக்கணும், காத்துக்கொள்ளணும். இதெல்லாம் காத்துக்கொள்ளணும்னா எப்படி காத்துக்கொள்வது? அவருடைய சாட்சியை காத்துக்கொள்வது, விசுவாசத்தை காத்துக்கொள்வது, எப்படி காத்துக்கொள்வது? தேவ வசனம் நம்ம கூட இருந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும், காத்துக்கொள்ள முடியும். நீங்க வசனத்தை வைத்து ஜெபிக்கிற காலங்கள் குறைந்து போய்விட்டது பிரியமானவர்களே. நானும் கூட இப்பதான் அதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கேன். ஆனா முந்தி நம்ம என்ன செய்வோம், ஏதோ ஒரு ஜெபம் பண்ணோம். இல்ல, கர்த்தர் வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அப்ப அவர் மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது, சோதிக்கப்படும் போது வார்த்தையை கொண்டுதான் சாத்தானை ஜெயித்தார். அப்போ தேவ வார்த்தையை கொண்டுதான் நம்ம என்ன செய்யணும், ஜெயிக்கணும். தேவ வார்த்தையை கொண்டு ஜெபிக்கணும் போது ஒரு நாளைக்கு 5 அதிகாரமாவது என்ன செய்யணும், வாசிக்கணும். முதல்ல 5ல் ஆரம்பிங்க, 10ல போங்க, போய்கிட்டே இருக்கட்டும். நம்ம எதுக்கு உலக காரியங்கள்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு பதிலாக தேவ வார்த்தைக்கு நம்முடைய நேரத்தையும் பொழுதையும் செலவழிக்கும் போது தேவன் நம்முடைய காரியங்களை செம்மையாய் நடத்தி செல்வார். அடுத்தபடியாக அப்போஸ்தலர் 1:8 சாட்சி உள்ள ஜீவியம் வாழணும்னு சொல்றாரு. அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். அல்லேலூயா. பிரியமானவர்களே, கிறிஸ்துவை உடையவர்கள் நம்ம அந்த மாம்ச இச்சைக்கும் கண்களின் இச்சைக்கும் ஜீவனத்து பெருமைக்கும் விலகி பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியங்களில் வாஞ்சியாய் இருந்து அவருக்கு நம்ம சாட்சியாய் வாழும்போது தேவன் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கூட தருவார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நம்முடைய தலையில் மேல தங்கும். ஆமேன். சரி, அப்ப இந்த மாதிரி ஒரு ஓட்டத்தை நம்ம படிச்சுக்கிட்டோம். இப்ப நம்ம விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும், நம்முடைய சரீரத்தை, ஆலயமாகிய சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளணும் நம்ம பார்த்துட்டோம். இனிமே ரட்சிப்பு எப்படி, நம்ம ஒருத்தருக்கு மட்டும் இல்ல, கிறிஸ்து இயேசுவின் மேல விசுவாசம் உள்ளவர்களுக்கு நானும் என் வீட்டார் என்ன செய்வோம், எப்படி யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் அப்படிங்கிற வார்த்தை விசுவாசத்தின் மூலமாக அப்போஸ்தலர் 16:31 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசியா இருக்கிறவனுக்கு அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவது. அப்போ ரட்சிப்புன்னு சொல்லும் போது ஒரு வீட்டுல ஒருத்தங்க ரட்சிக்கப்பட்டா போராது. நம்ம எப்படினாலும் நம்ம வீட்டுல ஒரு 5 பேர் இருக்கோம்னு வைங்களேன், 5 பேர் வேண்டாம், 2 பேரை வச்சுக்கிடுவோமே, 2 பேரும் ரட்சிக்கப்பட்டிருப்போமா? ஒரு வண்டி முன்னால போகும், ஒரு வண்டி பின்னால போகும். அந்த நேரத்துல நீங்க கோவப்படாதீங்க, ஒன்றும் செய்யாதீங்க, வேதத்தை அமைதியாக வாசிங்க. நான் ருசிச்சதை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். ஏன்னா எங்க கடவுளை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர்றதுக்கு முன்னகுட்டி நான் சொல்லுவேன், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், அங்க ஒண்ணு நடக்காது. ஆனா நான் எப்ப அமைதியா உட்கார்ந்து வேதத்தை பல மணி நேரம் வாசிக்கும் போது அங்க தானா கிரியை நடந்துச்சு. பிரியமானவர்களே, நீங்க கம்பல்லாம் பண்ணாதீங்க, சண்டை போடாதீங்க, வேதத்தை வாசிங்க, நினைப்புங்க, அது தானா வண்டி உருண்டு வரும். இப்ப வந்துடுச்சு. அவர் இன்னைக்கு பாட்டு பாடினதெல்லாம் எனக்கு பெரிய சந்தோஷம். ஏன்னா அதெல்லாம் அதுக்கெல்லாம் வரமாட்டாங்க. ஆனா அது நம்ம உட்கார்ந்து இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னா அப்புறம் 2 பேருக்கு என்ன செய்யும், தர்க்கம் தான் வரும். அதற்கு மாறாக
அவங்க நடத்துறபடி கர்த்தர் நடத்தட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம அமைதியா உட்கார்ந்து வேதத்தை வாசிக்கும் போது நமக்காக கிரியை செய்கிற தகப்பன், நமக்காக வழக்காடுகிற தகப்பன், நமக்காக யுத்தம் செய்கிற தகப்பன், அவர் பெரிய காரியங்களை செய்து கோணலான வழிகளை செம்மைப்படுத்தி நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு தேராக நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நடத்தி செல்வார். செய்வாரா, செய்ய மாட்டாரா? அதனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி நம்முடைய வீடு எல்லாம் ரட்சிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகிறன. 2 கொரிந்தியர் 5:17 என்ன சொல்லி இருக்குது? 2 கொரிந்தியர் 5:17 பழைய காரியத்தை எல்லாத்தையும் சொல்லுடா. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ மறுபடியும் நம்ம பாவத்துக்குள்ள போக கூடாது. ரட்சிப்பு அடைஞ்சிட்டோமா, ரட்சிக்கப்பட்டுட்டோமா, இப்போ நமக்கு எதெல்லாம் நமக்கு அப்போ எப்ப நம்ம வேதத்தை வாசிக்கும் போது நம்ம உணர்த்தப்படுவோம். சில காரியங்களை நானே ஏதாவது பேசினோம்னா மனசுக்குள்ள அப்படி வரும், நீ அதிகமா பேசுற, வாயை மூடுந்த மாதிரி இருக்கும் எனக்கு. நம்ம பேசும்போதே ஆவியானவர் நம்மளோட கூட இடைப்படுவார். நம்ம வேதத்தை வாசிக்கும் போது ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டு நம்மளை மட்டுப்படுத்தி நம்மளை நடத்துவார். அப்ப நம்முடைய பழைய சுபாவங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செஞ்சிடும், உடனே எல்லாம் போகாது. வேதத்தை வாசித்து அவர் மேலுள்ள விசுவாசமும் அன்பும் பெருகும் போது நம்முடைய பழைய சுபாவங்கள் எல்லாம் வெளியில போயிடும். நம்ம புது சிருஷ்டியாய் மாறும். கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் நம்ம தலையின் மேல தங்கும். அப்போ நம்ம என்ன செய்ய, ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அவருக்கு பழையவெல்லாம் ஒழிஞ்சு போயிட்டு புதுசாயிட்டுன்னு சொன்னா அடுத்தால நம்ம என்ன செய்யணும்? 1 பேதுரு 2:3 படி குழந்தையா இருக்கிற எப்படி ஞான பால் மேல நம்ம என்ன செய்யணும்? வாஞ்சி உள்ளையா இருக்கும். நமக்கு ஞான பால் எது? வேத வசனம். வேத வசனத்தின் மேல வாஞ்சி உள்ள. யோவான் 15:3 ஆமா, அவருடைய உபதேசத்தை கேட்ட பிறகுதான் நம்ம என்ன செய்தோம்? சுத்தமாகிறோம். அப்ப அவருடைய உபதேசத்தின் மூலமாக, அவருடைய வசனத்தை பார்ப்பதன் மூலமாக, வசனத்தை படிப்பதன் மூலமாக ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செஞ்சுட்டு வந்திருக்கோம்? பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த பரிசுத்த வாழ்க்கை நம்முடைய பரிசுத்தத்துக்குள்ள நம்மை பாதுகாத்துக் கொள்ளும் போது அவருடைய ஆசீர்வாதம் வருமா, வராதா? கண்டிப்பாக நம்ம மேல அந்த ஆசீர்வாதம் உண்டாகும். ஆகவே அதாவது பவுலடியார் சொன்னது போல பிலிப்பியர் 3:13-14 என்ன செய்து? சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருவோம். பிரியமானவர்களே, இந்த நாளில கூட நல்ல கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக கர்த்தரை நான் மகிமைப்படுத்துகிறேன். அவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள். கிறிஸ்துவை உடையவர்கள் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளிகள். அப்ப எல்லார்ட்டையும் கிறிஸ்து இருக்காரா இல்லையா? இருக்கார். அப்ப அந்த கிறிஸ்துவை எப்போ நம்ம காத்துக்கொள்ளணும்? நம்முடைய இருதயத்திலே காத்துக்கொள்ளணும், சரீரத்திலே காத்துக்கொள்ளணும், எண்ணத்திலே காத்துக்கொள்ளணும். அவர் நம்மோட, நாம் அவரோடு. அப்படி இருந்துன்னு சொன்னா அவருடைய ஆசீர்வாதங்கள் ஆமென்றும் ஆமென் என்று நம்ம இருதயத்துல தங்கும், எல்லா இடத்துலயும் தங்கும், நம்ம குடும்பத்துல தங்கும், பிள்ளைகள்கிட்ட தங்கும், நம்ம போகிற இடத்துல தங்கும். அவரை நமக்கு ஜீவ ஒளியாக இருந்து நம்மை பிரகாசிக்க செய்து மற்ற இடத்துலயும் பிரகாசிக்க செய்வார். என்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைகளை அழகா இருக்கணும், அழகா வேண்டாம், வேதத்தை வாசிங்க, கர்த்தர்கிட்ட கேளுங்க, என் முகம் அழகா இருக்கணும்னு சொல்லி பைபிளை வாசிங்க, 5 அதிகாரம் வாசிங்க, உங்க முகம் அழகாயிரும். ஆமா பிரியமானவர்களே, சின்ன பிள்ளைங்களோ பெரிய பிள்ளைங்களோ சொல்றேன், 5 அதிகாரத்தை டெய்லி வாசிச்சு ஏசப்பா என் முகம் அழகான்னு சொல்லு, அப்படி ஒரு பிரகாசம் உண்டாகும். ஆமா, இந்த அக்காலாம் முன்னாடி உட்கார்ந்துருக்கேன். இந்த அக்காலாம் நான் இவங்களை முதல்ல அந்த குடும்பத்தை தெரியாது. நான் பஸ்ல போகும்போது, நானும் வேலைக்கு தூத்துக்குடி போவேன், இவங்கெல்லாம் பஸ்ல வருவாங்க. ஆனா இந்த பிள்ளைகள் இந்த ராணி என்ன காலேஜ்ல படிக்கும்போது அந்த யூனிஃபார்ம்ல உட்கார்ந்து பைபிளை வாசிட்டே இருப்பாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்க குடும்பத்தை தெரிந்த பிறகுதான் தெரியும் வேதத்தை எவ்வளவு அவங்க நேசிக்கிறார்கள் என்று சொல்லி. அவங்களுடைய முகம் எப்படி இருக்கு? பிரகாசமா இருக்குது. பிரியமானவர்களை, வேதத்தை நேசிங்க,
வேதம் நமக்கு என்ன செய்யணும், எல்லாவற்றுக்கும் நமக்கு வெளிச்சமாக கொடுத்து நம்மையும் ஆசீர்வதித்து நம்ம குடும்பத்தையும் ஆசீர்வதித்து நம்மை சுற்றி உள்ளவர்களையும் ஆசீர்வதிக்கும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆசீர்வாதமா இருந்துச்சு. உண்மையிலே சொல்லுங்க, கை வைத்து பாப்பா. இப்படிலாம் கிடையாது, இப்படி வைத்தணும். இந்த ஒரு செய்தி வாழ்நாள் முழுக்க போதும் நான் விசுவாசிக்கிறேன். இனிமே நீ எந்த பிரசங்கம் கேட்கவே வேண்டாம். அப்படி கேட்டா ஒர்க் ஆகாது. இந்த பிரசங்கம் உனக்கு ஒர்க் ஆகலைன்னா உன் வாழ்க்கையில ஒரு பிரசங்கம் ஒர்க் ஆகாது. நீ வந்து அதை எழுதி வச்சுக்கோங்க, நல்லா எழுதி வச்சுக்கோங்க. யூடியூப்ல போடுவான், மாறி மாறி கேளுங்க. யூடியூப்ல கண்டிப்பா போடுவோம், மாறி மாறி. இந்த பிரசங்கத்துல நீங்க மனம் திரும்பி நீங்க கடந்து போகலைன்னா நீங்க எந்த பிரசங்கமும் கேட்டு ஒர்க்கே ஆகாது. என்ன எழுதி வச்சுக்கோங்க, டேட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. தேவன் நேர்த்தியாய் பேசி இருக்கிறார். தேவன் வகை வகையாய் பேசி இருக்கிறார். நல்லா புரியும்படி பேசி இருக்கிறார். புரியல அப்படின்னு சொல்ல முடியாது, விளங்கலைன்னு சொல்ல முடியாது, தெரியலன்னு சொல்ல முடியாது, தப்பிக்கவே முடியாது. எப்படி தப்பிக்கவே முடியாது. ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நீ எப்படி இருக்கணும், நீ எப்படி இருந்தால் அந்த ஆசீர்வாதம் உன் மேலே வந்து தங்கும், உன் பிள்ளைகள் மேலே வந்து தங்கும், உன் சந்ததி மேலே வந்து தங்கும் அப்படின்னு வகை வகையாய் ஆவியானவர் திருவுளம் பற்றி இருக்கிறார். இது மனிதனுடைய சத்தம் இல்லை, தேவனே நம்மோடு பேசி இருக்கிறார். இந்த வார்த்தைக்கும் நாம் செவி கொடுக்கவில்லையானால் பரலோகத்திலிருந்து ஒரு தேவதூதன் வந்து சொன்னால் கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம், செவி கொடுக்கவே மாட்டோம். பிரியமானவர்களே, எனவே தீர்க்கமாய் நம்முடைய இருதயத்தில் இது எழுதி கொள்வோம். இப்போ வந்து சகோதரி டெய்ஸி ராணி வந்து ஒரு 2 நிமிஷம் அல்லது 3 நிமிஷம் பேசணும். என்ன பேசலாம்னு எனக்கு தெரியாது. சீக்கிரம் டக்குன்னு வந்து பேசி நம்ம ஜெபம் பண்ணி முடியும். கொடுத்துருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நான் வந்து சிஸ்டர் பேசினதையே நான் வந்து கண்டினியூ பண்ண விரும்புகிறேன். ஏன்னா அது அவங்க சொன்ன அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப யதார்த்தமாக இருந்தது, உண்மை, ப்ராக்டிக்கலாக இருந்துச்சு. நம்ம ஒரு பிரச்சனையை பார்க்கும்போது நாம அதை சரி பண்ணணும் அப்படின்னு நம்ம எந்த வகையில் முயற்சித்தாலும் அது வந்து முடியாது. ஆனால் தேவன்கிட்ட நம்ம என்னைக்கெல்லாம் நம்ம அவரை சார்ந்து போகும்போது அந்த பிரச்சனைகள் வந்து ரொம்ப நம்ம நினைக்கிறத விட ஈஸியாக வந்து அது சால்வ் ஆகும். ஒரு ஒரு கொடி வந்து ஒரு செடியில சார்ந்து இருக்கும் போது அது வந்து தானா அது கனி கொடுத்துரும். ஆனா அந்த கொடி வந்து பிரிஞ்சு இருந்ததுன்னா அது வந்து கொடி வந்து கனி கொடுக்க மாட்டாது போல நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவின் மேலேயே நம்ம எப்போதுமே சார்ந்து இருக்கணும் அப்படின்னு அவர் விரும்புறாரு. இதுதான் தேவனுடைய விருப்பம். வந்து நம்ம அந்த உலகத்துல வாழலாம், கணவன் மனைவியா வாழலாம், பிள்ளைகளோட வாழலாம், ஃப்ரெண்ட்ஸா வாழலாம். அப்படி எப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம வாழ்ந்தாலும் நம்மை உருவாக்கினவரும் நம்மளை ஆண்டு கொண்டவருமாகிய ஒரு கர்த்தர் நமக்கு இருக்கிறார். அந்த தேவனை வந்து நம்ம எல்லா சூழ்நிலையில வந்து நம்ம பிடிச்சுக்கணும் அப்படின்னு தான் நான் உணர்றேன். எப்படின்னா இந்த காலகட்டம் இந்த சந்ததிகள்லாம் பார்க்கும்போது தேவனை பற்றி அறிகிறதுக்கே அவங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு சந்ததிக்குள்ளதான் நம்ம இருக்கிற ஒரு ஃபீலிங் தான் எனக்கு வருது. ஏன்னா எல்லார் கையிலையும் ஒரு ஃபோன் இருக்கு, ஒரு ரீல்ஸு அப்படின்னு அவங்க தன்னுடைய எல்லா நேரத்தையும் அதுல தான் செலவிட விரும்புறாங்க. ஆனா அப்படி தேவன் வந்து அதற்காக மனுஷனை படைக்கல. அவர் தனது மாம்சத்தை தன்னுடைய சொந்த சாயல்படி வந்து மனுஷன் உண்டாக்கினார். அப்ப அந்த மனுஷன் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா தன்னை படைத்த தேவனை பார்க்கணும் அப்படிங்கிறத அவருடைய விருப்பமா இருக்கு. அப்ப நம்ம எவ்வளவு நேரம் சகோதரி கேட்டாங்க, எல்லாத்துலயும் தசமாவும் கொடுக்குறோம், ஆனா நம்ம நேரத்துல தசமாவும் கொடுக்குறோமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்குலாம் அது ஒரு பெரிய சவாலா தான் இருந்துச்சு. நம்ம நேரத்துல வந்து ஒரு நாளையில நம்ம இவ்வளவு நேரம் தேவனுக்கு நம்ம வந்து கொடுக்குறோம்,
அதே மாதிரி எவ்வளோ நேரம் வேதத்தை வாசிக்கிறோம், நம்ம ஒரு பிரசங்கத்தை கேட்குறோம், ஒரு பாட்டை கேட்குறோம், அப்படியே நம்ம கடந்து போயிருந்தோம். ஆனால் அந்த வேதத்தை வாசித்து வேதத்தின் வழியாக பரிசுத்த ஆவியானவர் என்ன பேசுகிறாரு, என்னோட என்ன பேச விரும்புகிறாரு அப்படின்னு நம்ம ஒரு அமைதியான சூழல்ல நம்ம கேட்கும்போது தான் நம்முடைய இருதயம் பலப்படும். இருதயம் சீக்கிரம் சோர்ந்து போயிடும், தொய்ந்து போயிடும். ஆனால் என்னைக்கெல்லாம் நம்ம வேத வசனத்தினாலையும் பரிசுத்த ஆவியானவராலையும் நம்ம தேற்றப்பட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம பயப்பட தேவையே இல்லை. நம்ம திடன் கொண்டு பலமனதா பயப்படாத, நீ போக்குமிடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோட இருக்கிறேன் அப்படின்னு அவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு. அவங்க சொன்ன மாதிரி நம்ம ஜபம் எப்படி இருக்கணும்னா வேத வார்த்தையின் அடிப்படையில தான் இருக்கணும். இதோ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜெபம் பண்ணி இல்லை நமக்கு நமக்கு தேவைகள் எல்லாம் சொல்றதுக்காக நம்ம படைக்கப்படலை. வேத வார்த்தைகள் இந்த இந்த காலகட்டத்துல நமக்கு அதிகமாய் நம்ம வாசித்து அது கொடுக்கப்பட்டது நோக்கத்தை அறிந்து அந்த வேத வார்த்தைகளெல்லாம் நம்ம சுதந்திரமாக்கி கொண்டு இந்த பூமியில ஒரு ராஜாக்களும் ஆசாரியர்களுமா வாழத்தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கணும். ஏதோ ஒரு இந்த பிச்சைக்காரங்க மாதிரி இல்லைன்னா ஏதோ ஒரு மாதிரி நம்ம வாழ்றதுக்கு அழைக்கப்படவே இல்லை. தேவன் அவ்வளோ பெரிய வானத்தை பூமியை ஒரே வார்த்தையினால உண்டாக்குற தேவனுடைய பிள்ளைகள் நாமெல்லாம். அப்போ அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் தரணும். நாளையும் வந்திருந்த அனைவருக்காகவும் நான் ஆண்டவரை நன்றியோடு நான் சொல்லிட்டேன். இன்னும் எல்லாரும் என்னோட சேர்ந்துதான் சொல்றேன், எல்லாரும் நம்ம வேதத்தை வாசிக்கவும். அவங்க சொன்னாங்க, அவங்க 5 அதிகாரம் வாசிங்க, முகம் அழகாயிருன்னு சொன்னாங்க. அது உண்மைதான், உண்மையிலே அப்படிதான். தேவனுடைய பிரசன்னத்தினால அதுக்கு எடுத்துக்காட்டு இருக்கு. மோசே தேவனுடைய பிரசன்னத்துல இருந்து வந்தபோது அவன் முகம் பிரகாசித்ததுன்னு இருக்கு. அதே மாதிரி வாழ்வதற்கு தேவன் நடத்துவார். அவங்க பியூட்டி பார்லர்லாம் மூடிடுவாங்க அதுதானே தெரியுமாங்களே, சௌந்தரியம் வீண். எனவே தேவனுடைய வார்த்தை ரொம்ப முக்கியமானது. எனவே இந்த நாளில் அந்த யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். மறுபடியுமாய் நாம் யாவரும் எழுந்து நின்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, இந்த வார்த்தை நமக்கு ஜீவனாய் ஏதோ ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் நமக்கு நம்மோடு பேசியிருக்கிறார். யாரோ ஒரு தேவையோடு வந்திருக்கிறீர்கள், அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் பேசியிருக்கிறார். எத்தனையோ பிரசங்களை கேட்டு நம்ம சோர்ந்து போயிருக்கிறோம். ஆனா இந்த நாள்ல தெளிவா கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். மனம் திரும்பி விசுவாசித்து நம்முடைய பாதையை செவ்வையாக்கி கிறிஸ்துவுக்கு நேராய் நம்முடைய அடிச்சுவிட்ட வச்சு ஒவ்வொரு நாளும் அவருக்கு முன்பாய் வாழ்ந்து இந்த வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் பதித்து வைத்து அவரோடு ஐக்கியப்பட்டு, நான் மட்டும் இல்லை, நான் கேட்டது போல நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் அல்லது மனைவி பிள்ளைகளும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு வர வேண்டும் என்ற பாரத்தோடு கூட நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிப்போமானால் கண்டிப்பாக நம்முடைய குடும்பம் கட்டப்படும். நம்முடைய பிள்ளைகள் தேவனத்தில் உறுதியாக இருப்பாங்க. இவர்களை பார்த்து மற்ற ஜனங்கள் சொல்லுவாங்க, இவங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், இவருடைய தேவன் உண்மையான தேவன் அப்படின்னு சொல்லும்படியான ஒரு சாட்சியை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அதனால கர்த்தனோடு பேசியிருக்கிறபடினால் நாம் யாவரும் வாயை திறந்து இருதயத்தின் ஆழத்தின் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிதாவே நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய பாதத்தில் அமர்ந்திருந்து உடைய வார்த்தையை தியானிக்கும்படியா கர்த்தர் எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதை நாங்கள் விலையேற பெற்ற முத்துக்களாய் இதை சேகரித்து எங்கள் இருதயத்தில் பத்திரப்படுத்தி வைத்து ஒவ்வொரு நாளும் இதை நாங்கள் ஞாபகப்படுத்தி ஜெபித்து வேதம் வாசித்து ஆண்டவரே உமக்கு முன்பாய் வாழ்வதற்கு நல்ல தருணத்தை தந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தையை கொடுத்த உம்முடைய ஆண்டவரே ஊழியக்காரிக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் ஆண்டவரே அநேகருக்கு, அநேக பெண்களுக்கு, அநேக ஆண்களுக்கும், இந்த உலகத்திற்கும் இந்த சுவிசேஷத்தை, ரட்சிப்பின் சுவிசேஷத்தை தைரியமாய் அறிவிக்க, அநேகரை தேவனிடத்தில் திருப்ப ஒரு லீதியாளை போல நீர் பயன்படுத்த போவதற்காய் ஸ்தோத்திரம். உடைய கணவருக்காய் ஸ்தோத்திரம், அந்த அவருடைய கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம், அவர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். பாடல் பாடின ஆண்டவரை ஆராதனை நடத்தின
ஜெபித்த வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் நாம் நன்றி செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவர் கிறிஸ்து நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. கர்த்தர் செயல்வார் என்பதாக. ஆமென். எல்லாருக்கும் டிஃபன் இருக்கு, சாப்பிட்டு போயிடும். ஒருத்தராக போயிடக்கூடாது, எல்லாருக்கும் டிஃபன் இருக்கு, சாப்பிட்டு ஒருவரை ஒருவர் வாழ்த்தி ஒருவரை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். வாய்ப்பு நன்றி. चाची मेरी पापा की चिंता है. இப்போ கேமரா தாண்டி வா. என்ன பண்ற இப்போ? அக்கா என்ன பண்றாங்க? அக்கா இங்க சென்னையில தான் படிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே சென்னையில தான். இங்க குருக்கரசேல பாப்பா அப்படியா? வயசாடா வளர்ந்தியா? அங்க பெங்களூர்ல இருந்த. இங்க வந்துட்டியா? சென்னையில் எங்கே இருக்காங்க பாப்பா? வீட்டுக்கு வர சொல்லாமே அக்கா. குரூப் இல்லை அவளுக்கு இப்போ மார்ச்சில் இது நடக்க போகுது. உடல் வந்து பார்த்துக்கிட்டாரு.